Hi friends, welcome to Jamod Shop. நம்மளோட சேனலில் கண்டினியூஸாக டிஎல்எம் மேக்கிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ளோ சார்ட் செய்கிறதுக்கு ஒரு ஃபுல் சைஸ் சார்ட் எடுத்துக்கோங்க. அதில் ஏதாவது ஒரு டிசைன் வரைஞ்சி எடுத்துக்கணும். நான் இப்போது க்ளவுட்ஸ் இருக்குல்லையே அதோட டிசைன் வரைஞ்சிக்கிறேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் கார்டு புக்லெட் எல்லாம் செஞ்சோம்ல அதே டைப் தான். ஸோ டிசைன் வரைஞ்சி அப்ராக்சிமேட்டாக அந்த சார்ட் பேப்பரை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதே ஷேப்பில் பர்ஃபெக்டாக வர மாதிரி அந்த ஷேப்லேயே கட் பண்ணி எடுத்துக்கணும். இன்றைக்குமே நான் 2 டிசைனில் ஃப்ளோ சார்ட் காமிக்க போகிறேன். டிஎல்எம் மேக் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைக் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். கண்டினியூஸ் சார்ட்டுக்கும் ஃப்ளோ சார்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃப்ளோ சார்ட் அப்படிங்கிறத நம்ம த்ரெட் யூஸ் பண்ணி டை பண்ணுவோம். பட் கண்டினியூஸ் சார்ட்டோட கட்டிங்லேயே கண்டினியூஸாக சிக்ஸாக் வேலை வரும். கண்டினியூஸ் சார்ட்டோட மேக்கிங் வீடியோவும் நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க அதை பார்த்துக்கலாம். இப்போது நான் ஃபஸ்ட்டு வரைஞ்ச டிசைனை பேஸாக வச்சு ரிமைனிங் சார்ட் பேப்பரில் ஒரு 4 or 5 பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஃப்ளோ சார்ட் பார்த்திங்கன்னா சேம் டிசைனும் அதே மாதிரி பேஸ் லைனாக வச்சும் வரையலாம், இல்லாமல் ரஃபாகவும் நம்ம வச்சு வரைஞ்சி ஜாயின் பண்ணிக்கலாம். பட் அதே மாதிரி அது பேஸ் லைனாக வச்சு வரையும் போது பார்க்குறதுக்கு ஒரு நீட்டான லுக் கொடுக்கும். நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா ஈஸியாக அண்ட் அட்ராக்டிவாக எப்படி டிஎல்எம்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியாஸோட மேக்கிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட இந்த வீடியோஸ் B.Ed படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க B.Ed டிஎல்எம்ஸ் வந்து ஆர்டர் மூலமாக செஞ்சு கொடுத்துட்ருந்தோம். பட் இப்போதைக்கு நியூ ஆர்டர்ஸ் எதுவுமே எடுக்கலை. நிறைய ஆர்டர்ஸ் புக் ஆகி இருக்கிறதுனால அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். ஸோ நியூ ஆர்டர்ஸ் எதுவுமே எடுக்கலை. அண்ட் கூடிய சீக்கிரமாக கமிஷனும் வந்துடும். ஸோ சேனல் வீடியோஸ் பார்த்து நீங்களே டிஎல்எம்ஸ் மேக் பண்ணிக்கலாம். அண்ட் கண்டென்ட் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுமே நான் வீடியோ கூடிய சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 6 பீசஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னொரு ஃப்ளோ சார்ட்டுக்காக இன்னொரு டிசைன் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் டக் ஷேப் தான் வரைஞ்சிக்கிறேன். எப்போவுமே சார்ட்டில் வரையும் போது ஃபஸ்ட்டு பென்சில் யூஸ் பண்ணி வரைங்க. வரைஞ்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே மார்க்கரால் அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. ஃப்ளோ சார்ட்டை நம்ம வந்து எந்த அளவுக்கு பெருசாக வேணுங்கிறவங்க பெருசாக பண்ணிக்கலாம், சின்னதாக போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க சின்னதாக பண்ணிக்கலாம். அது நம்ம வரைகிற பிக்சரோட சைஸை பொறுத்து இருக்குது. ஸோ பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சார்ட்டில் 3 பிக்சர் வரைக்கும் வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு மீடியமான சைஸ் வரணும் அப்படின்னா ஒரு சார்ட்டில் 4 பிக்சர் எக்ஸ்ட்ரா வேணும்னா அடிஷ்னலாக இன்னொரு சார்ட்டில் வந்து நீங்கள் பிக்சரை வந்து பேஸ் லைனாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டு வரைஞ்ச அந்த க்ளவுட் டிசைனுக்கு ஒரு சார்ட்லேயே 6 பீசஸ் வந்துச்சு. பட் இப்போ நான் வரைகிற டக் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஒரு சார்ட்டில் ஒரு 3 or 4 தான் வரும். நான் இப்போ வரைஞ்ச டக் பீஸை பேஸாக வச்சு இன்னும் 3 பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் ஆர்டர் கேட்டு காண்டாக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போதைக்கு நியூ ஆர்டர்ஸ் எதுவும் எடுக்கலை. இன்கேஸ் என்னோடய ஆர்டர் ஒர்க்கை சீக்கிரமாக முடிச்சுட்டு டைம் இருந்துச்சு அப்படின்னா நியூ ஆர்டர்ஸ் எடுப்பேன். அதுவும் எம்டி போர்ட்ஸ் தான் சேல் பண்ணுவேன். அப்படி எம்டி போர்ட்ஸ் சேல் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக கம்யூனிட்டி டேபில் போஸ்ட் அப்லோட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா நீங்கள் எங்ககிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 பீசஸ் வந்திருக்கு. இதை வந்து உல்லன் த்ரெட் இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணி டை பண்ணிக்கணும். உல்லன் த்ரெட்டை இது மாதிரி பெரிய ஊசியில் கோர்த்து எடுத்துகிட்டு 2 பீஸாக ஜாயின் பண்ணிக்கணும். நான் இப்போ இதை டை பண்ணி காமிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட்டு பீஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். அந்த ஃப்ரண்ட்டில் வச்சு ஜாயின் பண்ணுறதை விட அந்த பீஸஸை வந்து பேக் சைடு கமத்தி வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம த்ரெட்டில் வந்து டை பண்ணியிருப்போம்ல அந்த நாட்டு தெரியாது. டை பண்ணும்போது கொஞ்சம் கேப் விட்டு டை பண்ணுங்கள். இதில் நான் அந்தளவுக்கு கேப் விடலை. கொஞ்சம் கேப் விட்டு டை பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஃப்ரெண்டில் வச்சு கோர்த்து எடுக்கிறத விட அந்த டக்கை வந்து திருப்பி வச்சுட்டு கோர்த்து எடுக்கும்போது அந்த நாட்டு வந்து வெளியே தெரியாமல் இருக்கும். அதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு நீட்டான லுக் கொடுக்கும். டை பண்ணதுக்கப்புறமா அந்த த்ரெட்டோட ரிமைனிங் வந்து கொஞ்சம் நீளமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்படி எல்லா பீசஸையுமே ஒன்றுத்து கூட ஒன்று ஜாயின் ஆகிற மாதிரி டை பண்ணிக்கணும். என்னோடய டிஎல்எம் லிஸ்ட்டில் ஃப்ளோ சார்ட் இது வரைக்கும் ஆட் பண்ணலை. ஃப்ளோ சார்ட்டுக்கு பதிலாக நான் கண்டினியூஸ் சார்ட்டு தான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த த்ரெட் யூஸ் பண்ணி டை பண்ணுறதுக்கு பதிலாக சின்னதாக சார்ட் பீஸை கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி அதை வந்து பின்னாடி ஃபெவிகால் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டாலும் பார்க்குறதுக்கு அது வந்து ஃப்ளோ சார்ட் மாதிரி தான் இருக்கும். அதுவுமே இன்னொரு வெரைட்டியில் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் கார்டு புக்லெட்
அண்ட் இந்த ஃப்ளோ சார்ட் எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான், பட் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். இப்போ நீங்கள் சார்ட்டில் வரையும் போது இதுக்கு கொஞ்சம் பீசஸ் எடுத்துட்டீங்க, ரிமைனிங் சார்ட் பேப்பரில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஏதாச்சும் ஒரு டிசைன் வரைஞ்சி இந்த ஃப்ளாஷ் கார்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ டீயெல்லாம் மேக் பண்ணும்போது ஃப்ளோ சார்ட் வந்து நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே கலர் சார்ட்டில் எல்லாமே வரையாமல் ஒரு 3 or 4 கலர் பீசஸ் யூஸ் பண்ணி வரைங்க. அப்போ வந்து அதுவுமே கொஞ்சம் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் நம்ம எவ்வளோ தான் டிஎல்எம்ஸை வந்து நீட்டாக மேக் பண்ணாலும் அதில் எழுதுகிற கண்டென்ட் வந்து நீட்டான ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதுகிறப்போ அது வந்து இன்னொரு விதமான அட்ராக்ஷன் கொடுக்கும். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் கண்டிப்பாக நீட்டாக இருக்கணும். உங்களுக்கு சார்ட்டில் எப்படி நீட்டான ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதணும் அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் சார்ட் ரைட்டிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடிய சீக்கிரமாகவே தமிழ் ஹேண்ட் ரைட்டிங்கில் சார்ட் எப்படி எழுதுறது அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ளோ சார்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இதில் வந்து நான் கேப் அவ்வளோவா விடலை. ஸோ நீங்கள் செய்கிறப்போ கொஞ்சம் கூட ஸ்பேஸ் விட்டு அந்த த்ரெட்டை வந்து கொஞ்சம் லாங்காக விட்டு டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி சிக்ஸாக் வேல தான் அதை ஃபோல்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம இன்னொரு டிசைன் ஃப்ளோ சார்ட் ரெடி பண்ணலாம். சேம் தான். ஃபர்ஸ்ட்டில் நம்ம வந்து ரெண்டு பீஸை ஜாயின் பண்ணி டைப் பண்ணிக்கணும். இதில் வந்து நான் கொஞ்சம் லாங்காக வந்து அந்த உலன் த்ரெட்டை விட்டுருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஃப்ளோ சார்ட் வரையும் போது ஒரே டிசைனை ரிப்பீட் பண்ணாதீங்க. இப்போது ஒரு 4 ஃப்ளோ சார்ட் வரைகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளார் ஷேப், டக் ஷேப், அப்புறமா இந்த மாதிரி க்ளவுட்ஸ், கார் ஷேப், இது மாதிரி சிம்பிளாக கொஞ்சம் வெரைட்டியான பிக்சர்ஸ் வந்து ட்ரா பண்ணி எடுங்க. அப்போ தான் அது வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஃப்ளோ சார்ட்டில் நம்ம கண்டென்ட் என்னென்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ், ஒரு லெசன் இருக்குன்னா அதில் என்னென்ன கேரக்டர்ஸ் வரும். இப்போ 4 கேரக்டர்ஸ் வரும்னா நமக்கு 4 ஃப்ளோ சார்ட் போதும். இல்லை 5 கேரக்டர்ஸ் அப்படின்னா 5 ஃப்ளோ சார்ட் வேணும். அதாவது அந்த பீசஸ் சொல்கிறேன், 5 பீசஸ் வேணும். இப்போ நீங்கள் வரைஞ்சி கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஃப்ளாஷ் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி, ஐஸ்டிக்கை ஒட்டி அதை வந்து ஃப்ளாஷ் கார்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உல்லன் த்ரெட் இல்லாதவங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்னதாக ரெக்டாங்கிள் பீஸில் ஒரு சார்ட் பேப்பரை கட் பண்ணி அதை வந்து 2 பீஸை ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சு ஒட்டிக்கணும். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். B.Ed படிக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஏதாவது டிஎல்எம்மோட மேக்கிங் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் எல்லா மேஜருக்கான டிஎல்எம் வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான வீடியோஸை சேனல் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ B.Ed கமிஷன் அட்டன் பண்ணுறதுக்கு என்னென்ன சார்ட்ஸ் வேணும், மினிமம் எவ்வளோ சார்ட்ஸ் இருக்கணும், அது எப்படி சப்மிட் பண்ணணும், அண்ட் டீச் பண்ணுறப்போ என்னென்ன மாதிரியான சார்ட்ஸை வந்து அட்ராக்டிவாக யூஸ் பண்ணி மார்க் ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியாஸோட வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.